சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. மத்திய உளவுத்துறைக்கு தண்ணி காட்டும் சம்பு, பழிதீர்க்க பதுங்கிய பாம் சரவணன், பதற வைக்கும் பின்னணி தகவல்கள், நெருங்க முடியாமல் திணறும் போலீஸ், தலைநகரில் தொடரும் இரத்த சரித்திரம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 2 பெண் தாதாக்கள் உட்பட 16 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் குற்றவாளிகளிடம் போலீசார் விசாரணை செய்ததன் மூலமாக தினம்தோறும் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அப்படி கைது செய்யப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸைச் சேர்ந்த ரவுடி ஹரிஹரன் என்பவர் கொடுத்த தகவலின் பேரில் பிரபல ரவுடி சம்போ செந்திலுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கிய பங்குண்டு என்பதும், சம்போ செந்தில்தான் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் 5 தனிப்படை போலீசார் சம்போ செந்திலை தேடத் தொடங்கியுள்ளார்கள். நாமும் சம்போ செந்தில் பற்றிய தேடலில் இறங்கினோம். தூத்துக்குடி மாவட்டம் தண்டுபத்து கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் செந்தில் குமரன். படிப்பிற்காக குடும்பத்தோடு சென்னைக்கு வந்த செந்தில் குமரன் சென்னை தண்டையார்பேட்டை MM தியேட்டர் அருகே குடும்பத்தோடு வசித்து வந்தார். சென்னை தியாகராஜர் கல்லூரியில் படித்து பின்னர் சட்டமும் முடித்தார். சட்டத்தில் உள்ள நுணுக்கங்களை கரைத்து குடித்ததால் கிரிமினல் லாயர் ஆனவர் பின்னர் ரவுடிகளின் வழக்குகளை எடுத்து நடத்தி வந்தார். இதனால் ரவுடிகளின் ஒவ்வொரு அசைவுகளையும் விரல் நுனியில் வைத்திருந்தார். இதனால் ரவுடிகள் வட்டத்தில் நல்ல நெருக்கமாகியுள்ளார். அப்படி நெருக்கமானவர்தான் கல்வெட்டு ரவி என்கிற ரவுடி. அவருடன் நண்பராகி கல்வெட்டு ரவியின் கேங்கிலேயே சங்கமித்துள்ளார் செந்தில் குமரன். இதோடு மட்டுமல்லாமல் அலுமினிய தொழிற்சாலையில் பங்கு, பிரபல ஊட்டச்சத்து பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்தின் வடசென்னை டீலர், மறுபுறம் வழக்கறிஞர், ரவுடிகளின் நண்பன் என்று பன்முகத்தன்மை கொண்டவராக செந்தில் குமரன் உருவெடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல் சென்னை துறைமுகம் வழியாக கடத்தல் பணியிலும் ஈடுபடும் வேளையில்தான் வடசென்னை தாதா காக்காத்தோப்பு பாலாஜியை மீறி உள்ளே நுழைய முடியவில்லை. அதேபோல் தென் சென்னையிலும் தாதா CT மணியை தாண்டி பெரிதாக சாதிக்க முடியவில்லை. ஆனாலும் கல்வெட்டு ரவி கேங்கிலேயே இருந்து பல வேலைகளை செய்து பெரிய தாதாவாக உருவெடுக்க முயற்சி செய்தார் செந்தில் குமரன். அதே சமயம் தென் சென்னை மற்றும் வட சென்னையை CT மணியும் காக்காத்தோப்பு பாலாஜியும் ஒற்றுமையாக இருந்து ஆட்டி படைத்தார்கள். இதனால் இவர்கள் இருவரும் தங்களுக்கு போட்டியாக வந்த கல்வெட்டு ரவியை போட்டு தள்ள முற்பட்ட போது அவரை காப்பாற்ற களத்தில் இறங்கிய முழு நேர ரவுடியாக உருவாகினார் செந்தில் குமரன். பின்னர் அடுத்தடுத்து சம்பவங்களை செய்ததாலும் சம்பவங்களுக்கு துணையாக தூண்டுகோலாக இருந்ததாலும் செந்தில் குமரன் சம்போ செந்தில் என்று ரவுடிகள் மத்தியில் அழைக்கப்பட்டார். காலப்போக்கில் அந்த பெயரே சம்போ செந்திலுக்கு அடைமொழியாக போய்விட்டது. சிலர் சம்பா என்று கூட செல்லமாக அழைக்கத் தொடங்கினர். கல்வெட்டு ரவியை காப்பாற்றியதில் இருந்தே செந்தில் குமரனுக்கு ரவுடிகள் மத்தியில் நல்ல மரியாதை ஏற்பட்டது. அப்புறம் என்ன, கடந்த 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு காவல் எல்லையில் வழக்கறிஞர் காமேஷ் ஈசா என்ற ஈஸ்வரன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் சம்போ செந்தில் கூடவே இருந்ததால் வழக்கில் சேர்க்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 2017 டிசம்பர் 1ஆம் தேதி திருப்போரூர் ரியல் எஸ்டேட் அதிபர் ரவீந்திரனை திருப்போரூர் ரவுண்டானா அருகில் வெட்டிய கொலை வழக்கிலும், முத்தியால்பேட்டையில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியின் கூட்டாளி என்று சொல்லப்பட்ட விஜயகுமார் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கிலும் சம்போ செந்தில் மூளையாக செயல்பட்டதாக காவல்துறை வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது.
ஆனால் இதுவரை எந்த வழக்கிலும் போலீசாரால் சம்போ செந்திலை கைது செய்ய முடியவில்லை. இந்த நிலையில்தான் கல்வெட்டு ரவி ரவுடிசத்தில் இருந்து ஒதுங்கிவிட காக்காத்தோப்பு பாலாஜி, சிடி மணி உள்ளிட்டோரை எதிர்ப்பவர்களுக்கு தலைவனாக வளர்ந்துள்ளார் சம்போ செந்தில். 2020 ஆண்டு மார்ச் மாதம் சம்போ செந்திலின் கூட்டாளிகளான ஈசா என்கிற ஈஸ்வரன், எலி யுவராஜ் ஆகியோரின் ஏற்பாட்டில் அண்ணா சாலையில் சிடி மணி மற்றும் காக்காத்தோப்பு பாலாஜியின் கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் 7 பேர் சரணடைந்தனர். ஆனால் முக்கிய குற்றவாளியான சம்போ செந்திலை காவல்துறையினரால் பிடிக்க முடியாததால் சம்போ செந்திலுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அப்போதுதான் சம்போ செந்தில் வெளிநாடு தப்பிச் சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 4 கொலைகள் உட்பட 10க்கும் அதிகமான குற்ற வழக்குகளில் சேர்க்கப்பட்ட சம்போ செந்தில் தமிழகத்தின் நம்பர் 1 தாதா ஆனது இப்படித்தான். இதுவரை தலைமறைவாகவே இருந்து பல சம்பவங்களை செய்து வருவதாக சொல்லப்படும் சம்போ செந்திலை போலீசாரால் பிடிக்க முடியவில்லை. 10 வருடங்களுக்கு முன்பு எடுத்த போட்டோவை வைத்துத்தான் இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்போ செந்தில் ஆந்திரா, கர்நாடகா பகுதியில் இருப்பதாகவும், இல்லை அவர் வெளிநாட்டில் இருந்தபடியே தமிழகத்தில் கொலை திட்டங்களை தீட்டுவதாகவும் கூறப்படுகிறது. சம்போ செந்தில் நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் மாறி மாறி வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் பழைய பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யும் ஸ்கிராப் தொழிலில் சம்போ செந்தில் கேங்கும் ஆம்ஸ்ட்ராங்கும் ஈடுபட்டதாகவும், ஸ்கிராப் வர்த்தகத்தை கைப்பற்றுவதில் ஏற்பட்ட பல கோடி ரூபாய் போட்டியில் ஆம்ஸ்ட்ராங் சம்போ செந்தில் கேங்கால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. ஸ்கிராப் பிசினஸில் சம்போ செந்திலுக்கு ஆம்ஸ்ட்ராங் இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்குடன் மோதல் உள்ள ரவுடிகளை ஒருங்கிணைத்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு சம்போ செந்தில் ஸ்கெட்ச் போட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதையடுத்தே தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டுவதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடிதான் அவரது சொந்த ஊர் என்பதால் அங்கும் விசாரணை முடுக்கி விடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. சம்போ செந்தில் நேபாளத்தில் பதுங்கியிருக்கலாம் என கூறப்படுவதால் அந்த கோணத்திலும் தேடுதல் வேட்டை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாம் மேலும் தூத்துக்குடி வட்டாரத்தில் விசாரணை செய்தோம். சம்போ செந்தில் வெங்கடேச பண்ணையார் ஆதரவாளராகத்தான் இருந்துள்ளார். சம்போ செந்திலின் பிறந்த நாளான நவம்பர் 22ஆம் தேதி அவர் சார்ந்த சமுதாய இளைஞர்கள், அதுவும் ராக்கெட் ராஜா ஆதரவாளர்கள் அவருடைய பழைய புகைப்படத்தை வலைதளங்களில் பகிர்ந்து ஒரு சமுதாய தலைவனாக கொண்டாடி வருவதை நாம் இன்றும் சமூக வலைதளங்களில் காணலாம். ஆனால் தூத்துக்குடி மாவட்ட நிகழ்வுகளில் சம்போ செந்தில் கலந்து கொண்ட நிகழ்வுகள் எதுவும் இல்லை என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சியின் முன்னாள் நிர்வாகியோ சம்போ செந்தில் யாரிடமும் அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார். சமுதாய ரீதியாக எங்களிடம் பேசுவார். அதுவும் இப்போது பேசி 3 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆன்லைன் மூலமாகத்தான் பேசுவார். அவர் பேசும் எண்ணில் 10 டிஜிட்டோ அல்லது அதற்கு மேலோ எண்கள் காண்பிக்காது. 4 டிஜிட் நம்பர் தான் காண்பிக்கும். அவர் எங்கிருந்து பேசுவார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் ராக்கெட் ராஜா அண்ணன் தொடர்பில் உள்ள ஒருவரிடம் மட்டும் அடிக்கடி பேசுவார் என்பது மட்டும் தெரியும் என்று அதிரடியாக ஒரு குண்டை தூக்கி போட்டார். அதற்கு ஏற்றாற்போல் போலீஸ் தரப்பிலோ தீவிரவாதிகள் மட்டுமே பயன்படுத்தும் ஒரு செல்போன் செயலியை பதிவிறக்கம் செய்து அந்த செயலி மூலமாகத்தான் எல்லோரிடமும் சம்போ செந்தில் பேசுவான் என்றும், கொலைக்கான ஸ்கெட்ச் போடுவதும் அந்த செயலி மூலமாகத்தானாம்.
அந்த செயலி மூலமாக பேசினால் உளவுத்துறையால் கூட கண்டுபிடிக்க முடியாதாம். சம்பாவுக்கு அந்த வகையில் உதவி செய்து வருவது அவருடைய நண்பர்களான மாலிக் மற்றும் சதீஷ் என்று சொல்லப்படுகிறது. இந்த தகவல் மத்திய உளவுத்துறைக்கு 4 வருடங்களுக்கு முன்பே தெரிந்தும் சம்பாவை நெருங்க முடியவில்லை. அவருக்கு உதவி செய்தவர்களையும் பிடிக்க முடியவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். ஆனால் காவல்துறையோ சம்போ செந்திலை பிடிக்க தேடுதல் வேட்டையை தொடங்கிவிட்டது. அவருக்கு நெருக்கமாக இருந்த ரவுடிகளையும் உறவினர்களையும் ரகசியமாக விசாரித்து வருகின்றனர். எல்லை தாண்டியும் விசாரணை வளையம் போய்கொண்டிருக்கிறது. இத்தனை வருடம் பிடிபடாத சம்போ செந்திலையும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய ஸ்ரீசிங் ராஜா என்பவரையும் எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தனிப்படைகள் பறந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் ஆம்ஸ்ட்ராங் வலதுகரமாக இருந்த பாம் சரவணன் காவல்துறையாலேயே பிடிக்க முடியாத சம்போ செந்திலையும் அவன் கூட்டாளிகளையும் போட்டு தள்ள தலைமறைவானது காவல்துறை வட்டாரத்தை அதிர வைக்க இப்போது பாம் சரவணனையும் தேடத் தொடங்கியுள்ளனர். ஆக சென்னையில் நடக்கும் இரத்த சரித்திரம் தொடரும் என்பதே கடைசி கட்ட நிலவரம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.